ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுன்னு 15 வருஷம் கழித்து நான் பார்க்க போகிறேன். இவ்வளோ நாள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். எங்களுக்கு திடீர்னு நேரில் மீட் பண்ணணுன்ற ஒரு ஆசை. அதனால நாங்கள் ஒரு குட்டி பிளான் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க வீட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் ஒரு இடத்துல சந்தித்தோம். அது எந்த இடம், அந்த 3 மணி நேரம் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கெல்லாம் நாங்கள் போனோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னங்க பார்க்கலாமா? நான் 15 வருஷம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது நாங்கள் ஸ்கூல் முடித்த பீரியட். ஆனால் நாங்கள் பேச ஆரம்பித்தது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு பேங்க்கில் தான் நானும் பவியும் ஃபஸ்ட் மீட் பண்ணோம். அவள் அவளோட ஃபங்க்ஷன், அவன் பையனுக்கு மொட்டை எடுக்கிற ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணான். ஸோ ஃபஸ்ட்டு நான் அவளை அவள் ஃபங்க்ஷனில் தான் நான் மீட் பண்ணி, அதுங்கேருந்து எனக்கு சுதா இன்ட்ரடியூஸ் ஆனால், அவளும் அவள் குழந்தைக்கு மொட்டை எடுக்கிற ஃபங்க்ஷன் வச்சுருக்கான்னு சொல்லி என்னை இன்வைட் பண்ணான். அவளை பார்க்க போன அந்த வீடியோவுமே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்படி எங்களுக்கு ஒரு காண்டாக்டாக கிடைக்க ஆரம்பிச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் 26 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கோம். எனக்கே நம்ப முடியல. இந்த 26 பேர் எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று சேர்ந்துட்டோம். ஒரு 5 பேரை வச்சு ஆரம்பித்த குரூப் இப்போ பார்த்திங்கன்னா 26 பேர் வந்திருக்காங்க. அது என்னால் நம்பவே முடியல. இன்னொரு விஷயம் சொல்லுங்கள், இந்த ஸ்கூலில் லன்ச் பீரியடுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணியிருக்கீங்க? நாங்களாம் வெயிட் பண்ணுவோம்ப்பா. எப்படா லன்ச் பெல் அடிக்கும், யார் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கணுன்றதுக்காண்டியே நாங்கள் வெயிட் பண்ணுவோம். போய் டிஃபன் பாக்ஸ் திறந்த உடனே உன் வீட்டில் என்ன அந்த சைட் டிஷ், மெயின் டிஷ்ஷை யாரும் பார்க்க மாட்டோம். அந்த சைட் டிஷ் என்ன, அதுதான். எனக்கு இதை கொடுத்துரு, இதை நீ வச்சுக்கோ, இந்த மாதிரி ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். இதில் வேறு சில பேருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா மொத்தமாக பிடுங்கிடுவாங்க. அப்போல்லாம் சண்டை போட்டு அடிதடி பண்ணி எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கல, கோவம், சண்டை, சிரிப்பு, கலாய்க்கிறது, இது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நினைவு தான் இந்த இடத்துல செல்வி எங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கா. என்ன அப்படின்னா, எங்களுக்காக அவள் வீட்டில் அவள் லன்ச் ரெடி பண்ணி எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டா. லன்ச் என்ன அப்படின்னா, தேங்காய் சாதமும் சிக்கன் கிரேவியும் சும்மா செம்மையாக இருந்துச்சு. அவள் வீட்டில் லன்ச் முடிச்சுட்டு நான் இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னொரு ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவள் பேர் தனம். அவள் ஒரு பேக்கரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. நாங்கள் வர்றது அவளுக்கே தெரியாது. சரி, ஒரு குட்டி சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அவளை பார்க்க போயிட்டோம். அவள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிட்டா. எங்களை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரே உபசரிப்பு, டீ குடிங்க, காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி பங்கு ஆர்டர் போட்டுருன்னு சொல்லிட்டு நாங்களும் உட்காந்துட்டு அவளை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டோம். பருத்தி வீரன் காமெடி டைலாக் இருக்கும்ல, அந்த டக்லஸ் காமெடி. ஸோ அதை சொல்லி அவளை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். காசு கொடுங்க அப்படின்னு கேட்கல, அதை ஓனரை சொல்லுங்கள், ஓனர் யார், நம்ம டக்லஸ் அண்ணே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண டீயும் வந்துடுச்சு. நாங்கள் டீ எல்லாம் குடிச்சிட்டு உட்காந்து நிறைய பேசிகிட்டு இருந்தோம். பேசி கலாய்ச்சி சிரித்து டைம் போனதே தெரியல. கொஞ்ச நேரம் ஆனோன்னே சரி ஓகே கிளம்புவோம், ஏன்னா எல்லாருமே வீட்டுக்கு போகணும். அதனால் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி நேரான பார்த்தீங்கன்னா சுதா பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏற்றி விடுறதுக்காக நாங்கள் போயிட்டோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சுதா எங்களை பார்க்குறதுக்காக ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவலிங்கில் தான் எங்களை பார்த்துருக்கேன். நாங்கள் எல்லாருமே லோக்கல். பட்டு சுதா பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி எங்களை மீட் பண்ணியிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் சுதாவை பஸ் ஏற்றி விடுறது தான். ஸோ நாங்கள் எல்லாருமே அப்படியே பஸ் ஸ்டாப் கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாப் கிளம்புறதுக்குள்ளே அங்கே தனம் எல்லாருமே அங்கே நின்றுட்டு பேசிவிட்டு எங்களையெல்லாம் வழி அனுப்பிட்டு தான் தனம் உள்ளேயே போனான். யாருக்குமே பிரிய மனசே இல்லை, அப்படி தான் சொல்லணும். அவளுமே பிரியா விடையில் தான் போனான், ஏன்னா வேலை பார்க்குறாள். ஸோ உள்ளே போய் ஆகணும். நாங்கள்லாம் அப்படியே அங்கேருந்து பஸ் ஸ்டாப் வந்துட்டோம் சுதாவை பஸ் ஏற்றி விடுறதுக்காக. அங்கேயே நின்றுட்டு எல்லாம் பேசிவிட்டு டக்குன்னு பஸ் வந்துடுச்சு. சுதா பஸ் ஏறி பஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து பவி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே ஒரு 10 மினிட்ஸ் இருந்தோம்னு சொல்லலாம். அங்கே அவளோட மேரேஜ் ஆல்பமெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. சுதா எங்கள் குட்டீஸ்க்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுத்துருந்தா. அதை நான் குட்டீஸ்களுக்கு கொடுத்துட்டேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டாடா.